கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் நான் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். பாவம் செஞ்சா அதுக்கு தப்பிக்கக்கூடிய ஒரு வழிகள் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வழிகள் நம்ம பாவ அறிக்கை பண்ணி ஆண்டவரோட ரத்தத்துல கழுவப்பட்டா நமக்கு எப்பேற்பட்ட பாவம் இருந்தாலும் நமக்கு மன்னிக்கப்படும். ஸோ அந்த மன்னிக்கப்பட ஒரு சில அந்த ஆத்மாக்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு கொண்டு போவாரு. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசணும். நம்ம நித்திய ஜீவன் அதோட வாக்குத்தத்தத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த ஒரு நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவனுக்கு கோடிக்கணக்கான வருஷங்கள் உயிர் வாழ முடியும். அந்த ஒரு இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போறதுக்கு தான் நம்ம பாவ அறிக்கை பண்ணி அவரோட ரத்தத்துல கழுவப்பட்டு பரிசுத்தம் ஆயிடணும். அதுக்காக ஒரே ஒரு நோக்கத்தோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்கிட்டையும் நம்ம போய் சொல்றோம், இந்த மாதிரி பாவ அறிக்கை பண்ணிக்கங்க, ஆண்டவரோட பிள்ளைகள் ஆயிட்ட பிறகு நம்ம பாவ அறிக்கை மன்னிக்கப்படும், அவரோட ரத்தத்துல கழுவப்பட்டக்குள்ள நம்ம அவரோட கூட சேர்ந்து நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும்னு நம்ம பேசியிருந்தோம் போன தடவை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இப்ப பாவ அறிக்கை பண்ணிட்ட பிறகு மறுபடியும் நம்ம பழைய பாவம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பழைய பாவங்கள் மறுபடியும் திரும்பி போனா அதுக்கு ஆண்டவர் மன்னிப்பாரா? ஸோ இன்றைய தலைப்பே அதே பாவத்தை நம்ம மீண்டும் மீண்டும் செஞ்சா ஆண்டவர் நம்மள மன்னிப்பாரா? Same sin if we keep repeating, will God forgive us? இந்த ஒரு தலைப்பு தான். தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களோட நீங்க பேசும் ராஜா, எங்களுக்கு வழிகள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் ஆண்டவரே. வசனத்தில் உள்ள ஆழங்களை எங்களுக்கு நாங்கள் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எப்படி நடந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்குமோ அப்படி எங்களுக்கு திட்டவட்டமா எங்களுக்கு தெரிய வைங்க ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, எங்களை நீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க எங்களுக்கு கைட் பண்ணி எங்களை வழி நடத்தணும் ஆண்டவரே. உங்களோட வசனத்தின் மூலமா எங்களை நீங்க முடிசூட்டுகிறார்கள் ஆண்டவரே. எங்களுக்கு உங்களோட கிருபை எங்களுக்கு எப்போது வேண்டும் ராஜா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவரே, ஆவியானவரே, நீங்க வாங்க, நீங்க இடைபெறுங்க, உங்களோட நாமம் மட்டுமே மகிமை உண்டாகட்டும் ராஜா. Thank you Lord Jesus Christ. Praise the Lord. Hallelujah. இன்றைய தலைப்பு அதே பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்தால் நம்ம ஆண்டவர் நம்மள மன்னிப்பாரா, கடவுள் நம்மள மன்னிப்பாரா? The same sin if we keep repeating, will God forgive us? சரி, இப்போ நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டோம், அறிக்கை பண்ணிட்டோம். சரி, அந்த ஒரு சூழ்நிலையில என்ன ஆகும்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பசங்க கேட்டாங்க, நாங்கள் 20 வயசுல பாவ மன்னிப்பு கேட்டு நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கணும், அவரோட ரத்தத்தில் நாங்கள் கழுவப்பட்டோம். ஆனால் ஒரு 60, 80, 90, 100 வயசு ஆகிட்ட பிறகு நாங்கள் இறந்த பிறகு ஆண்டவர் ஞாபகம் வச்சிருப்பாரா, நம்மள தெரியுமா நம்ம இந்த மாதிரி நம்ம கரெக்டாக நடந்துருக்கிற பாவ மன்னிப்பு 20 வயசுல நான் கேட்டாச்சு, ஆண்டவரோட ராஜ்யத்தில் நான் போய் சேருவேன்னா? அந்த ஒரு சில சந்தேகங்கள்ல ஜனங்களுக்கு நிறைய ஆளுங்களுக்கு இருக்கு. என்ன மன்னிச்சு வர, நான் பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணேன், ஆனால் நான் பாவ மன்னிப்பு கேட்டுட்டேன். ஸோ நான் இறந்த பிறகு என்னோட ஆத்மா அவர் பாதுகாப்பாரா? அவர் எப்படி கொண்டு போவாரு? கண்டிப்பா நம்மளோட ஆத்மாவை பாதுகாக்கிற ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நம்ம இறந்த பிறகு நம்மளோட ஆத்மாவுக்கு ஜீவன் இருக்கு, அந்த ஜீவனுக்கு உயிர் கொடுக்குறாரு, அந்த ஜீவனுக்கு ஜீவனே கொடுத்து அவர் கூட்டிட்டு போவாரு. ஸோ அந்த ஜீவன் நித்தியமா வாழணும், பரலோக ராஜ்யத்துல சொந்தமிக்கணும்ன்ற அவரோட ஒரே ஒரு நோக்கம் அதுதான். ஸோ அங்க போன பிறகு நம்மளோட ஆத்மா அங்க போன பிறகு அவர் மூலமா பாதுகாத்த அந்த ஆத்மா போன பிறகு அவர் என்ன பண்றாருன்னா, நமக்காக ஆண்டவர் பிதா கிட்ட அவர் பரிந்து பேசுவாரா. ஸோ அதோட ஆதார வசனம் நம்ம படிப்போம். 1 John 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஆமென்.
சரி, இந்த மாதிரி நம்ம பாவம் மட்டுமல்ல சர்வ லோகத்தின் பாவமும் அவர் நிவர்த்தி செய்வார். ஏன்னா அவர் தான் கிருபாதார பலியா வந்துட்டாரு. ஸோ அதனால நீங்க கவலையே படாதீங்க. நீங்க என்ன மாதிரி பாவம் செஞ்சிருந்தாலும் ஒரு தடவை நீங்க பாவ அறிக்கை பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து ரட்சிக்கப்படுவீங்க. அந்த ஆத்மாக்கு அவர் உயிர் கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் பிதா கிட்ட பரிந்து பேசுவாரு. ஒருவேளை நீங்க பாவ அறிக்கையை பண்ணா விட்டா அவர் என்ன பண்றாருன்னு நம்ம பார்ப்போம். மேத்யூல 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க பார்ப்போம். மேத்யூ 10th chapter. மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். ஆமென். ஸோ அதனால இந்த மாம்சத்துல இருக்கிறவங்களும் இந்த பூமியில இருக்கிறவங்களுக்குள்ளவே எல்லாரும் பாவ அறிக்கை பண்ணி ஆண்டவரோட ரத்தத்துல கழுவி நீங்க வந்து பரிசுத்தமாகி அந்த இறந்த பிறகு அந்த ஆத்மாக்கு ஜீவனை கொடுத்து அவர் வந்து பரலோக ராஜ்யத்தை கொண்டு போய் பிதா கிட்ட பரிந்து பேசுவாரு. ஒருவேளை நீங்க பண்ணலன்னாக்கா உங்க பேரை கூட அவர் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்ல மாட்டேன்னு கிளியரா திட்டவட்டமா சொல்லி இருக்கிறாரு. சரி, இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து இப்ப வந்து நம்ம எல்லாரும் நினைப்போம், ஐயோ நான் பாவ அறிக்கை பண்ணிட்டேன்னு என் ஆத்மாவை அவர் வந்து காப்பாத்துவாரா, பாதுகாப்பாரா? கண்டிப்பா உங்களோட ஆத்மாவை அவர் பாதுகாப்பாரு. நீங்க வந்து ஒரு தடவை பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு மறுபடியும் பழைய பாவங்களுக்கு பின்னாடி போகக்கூடாது. உங்களை வந்து உங்களோட ஆத்மா வந்து அவர் வந்து கடைசி வரைக்கும் அந்நாள் வரைக்கும் காப்பாத்துற ஒரே தேவன் அவர் மட்டும்தான். ஏன்னா வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்லி இருக்கிறாரு, ஒரு வெகுச்சாரை பார்த்து நீ போமா ஆனா இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி வந்து அவங்க எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறாரு, சர்வ லோகத்துல இருக்கிற எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறாரு. ஸோ உங்களோட ஆத்மாவை அவர் கண்டிப்பா காப்பாற்றுவாரு. அந்த ஆத்மா நித்திய ஜீவனுக்கு கண்டிப்பா போகும். மறுபடியும் பழைய பாவங்கள் நம்ம பண்ணக்கூடாதுன்னு கிளியரா அது ஒரு மெசேஜ் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஸோ உங்களோட ஆத்மா பாதுகாக்கப்படும்ன்றதுக்காக ஒரு வேத வசனம் படிக்கலாம். நீங்க வந்து உண்மையா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க, ஏன்னா பாவ அறிக்கை பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதனால உங்களோட ஆத்மா வந்து ஆண்டவர் வந்து பத்திரமா காப்பாற்றுவாரு. நீங்க அந்நாள் வரைக்கும் காப்பாத்திட்டு வருவாருன்றது ஆண்டவர் வந்து வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிப்போம். அவர் இடத்துல நம்ம அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஆமென். ஸோ இந்த மாதிரி ஒரு நிச்சயமா நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா நீங்க ஒப்பு கொடுத்த பிறகு ஃபியரே படாதீங்க. உங்க ஆத்மாவை அவர் காப்பாத்துவாரு. நீங்க இறந்த பிறகு அந்த சோலுக்கு உயிர் கொடுத்து கூட்டிட்டு போவாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தான் கான்செப்ட் இப்போ நமக்கு தெரிய வந்தது. போட வந்தளவு இதே தான் பேசணும் நம்ம. சரி, இப்போ வந்து பாவ அறிக்கை பண்ணிட்ட பிறகு மறுபடியும் இந்த மெசேஜே வந்து அதே பாவத்தை நம்ம திருப்பி திருப்பி பண்ணாக்கா மீண்டும் மீண்டும் பண்ணா ஆண்டவர் நம்மளை மன்னிப்பாரான்ற ஒரு மெசேஜ் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தான் இப்போ நான் பேச போறேன். இந்த பாவம் என்னன்னாக்கா 2 வகையான பாவத்துல வந்து நம்ம டிஃபரன்ஸ் பண்ணலாம். 2 types of sins. ஸோ இதுல வந்து அறியாம செய்த ஒரு பாவம், அறிந்து துணிகரமா செய்கிற ஒரு பாவம். ஸோ இந்த 2 பாவத்துக்கு வந்து ஆண்டவர் அழகா பேசியிருப்பாரு. இந்த 2 பாவங்கள்ல அறியாம செய்கிற பாவத்துக்கு ஒரு சில பலிகள் எல்லாம் கொடுக்கணும். அந்த பலிகள் எல்லாம் கொடுத்தாக்கா இந்த அறியாம செய்த பாவம் வந்து மன்னிக்கப்படும் சொல்லிட்டு. ஆனா கடைசியில ஒரு வார்த்தை சொல்வாரு, ஆனா துணிகரமான செய்யற பாவத்துக்கு வந்து மன்னிப்பே கிடையாது. அதோட வேத வசனம் நம்ம படிச்சுட்டு அதோட விளக்கத்துக்கு நம்ம சொல்லலாம். இல்ல, நம்ம ஆண்டவரை அறியாம செய்த பாவம்னு கிடையாது. நம்மளுக்கு தெரியாது, அந்த பாவம்ன்றதே தெரியாது. ஆனா போயிட்டு பண்ணிடுவோம் அந்த பாவம். அப்ப வந்து ஃபீல் பண்ணி ஐயோ நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன்னு ஒன்று உணர்ந்து அதை வந்து அந்த ஆண்டவர்கிட்ட வந்து பாதத்துல விழுந்து கண்ணீரோட மன்றாடி பாவ அறிக்கை பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பரிகாரத்துக்கு சில பலிகள் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க வேதத்துல. ஆனா அது பாவம் தெரிஞ்சு நீ பாவ அறிக்கையோ பண்ணி பரவாயில்ல என்ன மன்னிக்கிறதுக்கு தேவன் தானே மன்னிக்கிறாரு தெரிஞ்சு அதே பாவத்தை நம்ம கீப் ரிப்பீட்டிங் தி சேம் சின், அதுக்கு ஆண்டவர் வந்து இந்த துணிகரமான பாவத்துக்கு ஆண்டவரோட வார்த்தை கேட்கலாம் என்ன சொல்றாருன்னு. நம்பர்ஸ்ல 15ஆம் அதிகாரத்துல
27ல இருந்து 29 படிச்சுட்டு 30ஆம் அதிகாரம் துணிகரமான பாவத்தை பத்தி பேசலாம். 27ல ஒருவன் அறியாமையினால் பாவம் செய்தானாகில் ஒரு வயதான வெள்ளாட்டை பாவ நிவாரண பலியாக செலுத்த கடவன். ஒரு வயதான வெள்ளாட்டை பாவ நிவாரண பலியாக செலுத்த கடவன். அப்பொழுது அறியாமையினால் பாவம் செய்தவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யும்படி கர்த்தருடைய சன்னதியிலே பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். சரி, அதே கடைசி வசனம் படிக்கலாம். 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆனா துணிகரமான பாவம் செய்யறவங்களுக்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரா, அவங்க வந்து தேவனை நிந்திக்கிறதுக்கு சமமா, அவனுக்கு வந்து செலுத்துறதுக்கு பலியே கிடையாது. இந்த துணிகரமான பாவம் வந்து நம்ம மன்னிப்பே கிடையாதுன்ற ஒரு வார்த்தையை வந்து ஆண்டவர் வந்து இதுல சொல்லியிருப்பாரு. 30ஆம் வசனம். அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களில் ஆகிலும் அந்நியர்கள் ஆகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்மா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அருள் கொண்டு போக வேண்டும். ஆமென். சரி, இப்போ நம்ம வந்து ஆத்மாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம உயிரோட வாழ்ற ஜனங்களுக்காக இல்ல, உயிர் இறந்த பிறகு அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகுமா இல்லையா? ஸோ வந்து அந்த ஆத்மாவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம வந்து பாவ அறிக்கை பண்ணி ரத்தத்துல கழுவப்பட்டுடுறோம். பண்ணிட்ட பிறகு துணிகரமா இன்னொரு அதே பாவத்தை நம்ம செஞ்சா அந்த ஆத்மா எப்படி போகும்ன்றது அழகா வேத வசனத்துல அந்த 30ஆம் வசனத்துல அழகா பேசியிருப்பாரு. ஸோ அது தேவனே நிந்திக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாதுன்றது அவர் வந்து இன்னும் போற விஷயம் சில வசனங்கள்ல பகிரங்கமா சொல்லியிருப்பாரு. சரி, இந்த துணிகரமான பாவம் நமக்கு வேண்டான்னு நீங்க ஒவ்வொரு நாளும் எல்லாரும் கேளுங்க. அவர் நம்ம வந்து கர்த்தரை ஏத்துக்கிட்டு பாவ அறிக்கை பண்ணிட்ட பிறகு உடனே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து தங்க ஆரம்பிச்சிடுவாரு. அவர் தங்கிட்டு இருக்கிறக்குள்ள வந்து நம்ம துணிகரமான அந்த பாவங்கள் செய்யக்கூடாது. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்கணும், தேவனே இந்த துணிகரமான பாவங்கள் எனக்கு செய்யாதபடி ஆண்டவரே என்னை வந்து கரெக்டா நீங்க வழி நடத்துங்கன்னு ஒவ்வொரு நாளும் நீங்க கேளுங்க. உங்க வந்து நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. கர்த்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்வாரு. அதோட ஆதார வசனம் படிச்சிடலாம். சங்கீதம் 19ல 13th verse, 19ஆம் அதிகாரம். துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விட்டாதிலும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். ஆமென். ஆமென். சோ இப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம துணிகரமா பாவங்கள் மறுபடியும் செஞ்சு வாழ போறோமா, இல்ல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பிறகு அந்த பழைய பாவங்கள் பண்ண போறது இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு நீங்க இந்த விஷயத்தை கேட்ட உடனே உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகள் இந்த மெசேஜ் மூலமா கிடைக்கும். துணிகரமான பாவங்கள் செஞ்சா ஆண்டவர் நம்மள கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டாருன்ற ஒரு தாட் உங்களுக்கு மனசுல வந்துடும். அப்ப நீங்க பாவங்கள் செய்ய மாட்டீங்க. அதே சேம் பழைய பாவங்கள் ஒரு வாட்டி பாவ அறிக்கை பண்ணிட்ட பிறகு துணிகரமா பாவங்கள் செய்யாதீங்க. இப்ப எக்ஸாம்பிள்னாக்கா நீங்க கஞ்சா அடிப்பீங்களா, இல்ல சூது கார்ட்ஸ் ஆடுவீங்களா, சூது விளையாடுவீங்களா, இல்ல வந்து பழைய பாவங்கள் வந்து எனக்கு வெபிச்சாரம்னா ரொம்ப பிடிக்குது, எனக்கு அந்த பழக்கத்திலே நான் அடிக்ட் ஆகிட்டுக்கிறேன், என்னால் முடிய மாட்டேங்குது, என் உடம்ப நான் வந்து எனக்கு அதுதான் செட் ஆகிடுக்குது என் உடம்புலன்னு நிறைய பேர் எடுத்து சொல்லியிருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாவ அறிக்கை பண்ணிட்ட பிறகு துணிகரமான பாவத்துங்களுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால இந்த சங்கீதம் 19:13 சொன்ன மாதிரி தேவனே இந்த துணிகரமான பாவத்திலேருந்து என்னை விலக்கி காத்து கொள்ளுங்கள்னு நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து நினைக்கணும், அந்த வார்த்தைகளை நினைக்கணும். ஸோ ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாரு. ஸோ இந்த மாதிரி துணிகரமான பாவத்துக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு he will never forgive. ஏன்னா தேவன் என்ன திரும்ப சொல்றாரு, இந்த துணிகரமான பாவம் செய்கிறது வந்து தேவகுமாரனை காலில் மிதிக்கிற மாதிரி. யோசிச்சு பாருங்க, தேவகுமாரனை காலில் மிதிக்கிற மாதிரி அவரோட ரத்தத்துல நம்ம கழுவப்பட்டக்குள்ள மறுபடியும் துணிகரமான பாவம் செஞ்சா அவரோட ரத்தத்தையே நம்ம அசுத்த ரத்தம்னு சொல்ற மாதிரி பிதா சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஜனங்களுக்கு நான் மன்னிக்கவே மாட்டேன். அந்த ஆத்மா அலைஞ்சி போயிடும், அவ்வளவுதான். அந்த ஆத்மாவுக்கு வந்து ஜீவன் இருக்காது. இறைவனோட பார்வையில அந்த ஆத்மா செத்ததா இருக்கும். அந்த மாதிரி நம்ம செத்த ஆத்மாவா இருக்கக்கூடாது.
ஸோ நம்ம துணிகரமான அந்த பாவத்தை நம்ம செய்யவே கூடாது. ஸோ அதோட வசனம் படிச்சிடலாம். ஹெப்ரூஸ்ல 10:29 10ஆம் அதிகாரம் 20. தேவனுடைய குமாரனை காலின் மேல் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரமானாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். எச்சரிக்கை பண்ணிருக்காரு. கொடியமான ஒரு ஆக்னிக்கு பாத்திரனாக இருப்பாங்களா? அதனால துணிகரமான பாவம், நீங்க பாவ அறிக்கை பண்ணிட்ட பிறகு துணிகரமான பாவம் தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க. அவளோட ஆத்மா இறைவனோட பார்வையில செத்து போயிடும், அக்னிக்கு போயிடுவீங்க. உங்களுக்கு பாவம் மன்னிப்பே கிடையாது. நீங்க நினைச்சுப்பீங்க, என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, எப்படி வேணுமாலும் நான் வாழ்ந்தா பரவாயில்ல, ஆண்டவர் நமக்காக பலி ஆயிட்டார், ரத்தத்தை செஞ்சிருக்கிறாரு, போய் ஆண்டவரே சரி என்னோட பாவத்தை மன்னிச்சுக்கப்பா, சரி ஆண்டவர் எனக்கு மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து அசால்ட்டா இருந்தீங்க, உங்களோட ஆத்மா அழிஞ்சு போயிடும், நரகத்துக்கு போயிடுவீங்க, அக்னிக்கு போயிடுவீங்க. அதனால ஆண்டவர் வந்து எச்சரிக்கை பண்ணிக்கிறாரு, துணிகரமான பாவங்கள் நம்ம செய்யக்கூடாது. அதனால உங்களோட உள்ளத்துல இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த மாதிரி துணிகரமான பாவத்துல இருந்து எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே, பழைய பாவங்கள் எனக்கு வேண்டான்னு கண்ணீரோட பாரத்தோட ஜெபிச்சு நீங்க வந்து ஆண்டவரோட பாதத்துல விழுந்து ஒரு தடவை பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு பழைய பாவங்கள் பக்க போய் போவாதீங்க. எதுக்கு ஏன் சொல்றேன்னாக்கா, ஒரு தடவை நம்ம பாவ அறிக்கை எப்படி நம்ம பண்றோம், ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும், என்னோட பாவத்தை மன்னியும், உங்களுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும், உங்களோட ரத்தத்தில் என்ன கழுவும் சொன்ன உடனே ஆண்டவர் வந்து உங்களுக்குள்ள வந்துடுவாரு. அந்த வார்த்தை சொல்லி நீங்க வந்து தண்ணியில முங்கி எழுதிட்டு உங்களுக்குள்ள வந்துடுவார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் அவரோட நிறைவு வந்துடும். அவர் வந்து நம்ம ஹார்ட்டுக்குள்ள வந்துடுவாரு, மறைந்து இருப்பாரு. அப்படி அந்த ஹார்ட்டுக்குள்ள இருக்கிறவர் வந்து என்ன சொல்றாரு தெரியுமா, என் நாமத்திலே நீங்க எது வேணுமானா கேளுங்க நான் கொடுக்குறேன்னு. ஏன்னா அவர் நமக்குள்ளவே இருக்கிறாரு. சோ அதோட ஒரு வசனம் படிக்கலாம். 1 Corinthians 6:11 படிப்போம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆமென். ஆமென். சோ அவர் வந்து பரிசுத்தமாய் நீதிமான் ஆக்கப்பட்டிருந்திருக்கோம். சோ அதனால வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தங்க ஆரம்பிச்சிடுவாரு. நம்ம ஏன்னா தேவனோட பிள்ளைகள். சோ இப்ப ஆவியானவர் நம்ம கிருபையின் பிரமாணத்துல இருக்கிறதுனால அவர் நமக்கு வந்து வாசம் செய்ய ஆரம்பிப்பாரு, நம்மள வந்து கைட் பண்ணுவாரு. He will guide us. சோ அவரு நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பார்க்கணும். காலையில ஆயிட்ட பிறகு நைட்டு படுக்கிறதுக்குள்ள ஆண்டவரே நான் இன்னைக்கு நல்லா நடந்தேன்னா, நல்ல காரியங்கள் செஞ்சேன்னா, நல்ல வார்த்தைகள் பேசினேன்னா, நல்ல வேலைகள் நான் வந்து பண்ணிட்டு வந்தேன்னா, அடுத்த ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்திருக்கிறேன்னா, அந்த மாதிரி கேட்டக்குள்ள ஆண்டவர் வந்து உங்களுக்கு திட்டவிட்டமா உங்களோட கண்ணுக்கு முன்னாடி வந்து அந்த காட்சி நிறுத்துவார். நீ என்ன தப்பு செஞ்ச, எப்படி நீ பேசியிருக்கிற, நீ என்ன போகாத இடத்துக்கு நீ போயிருக்கிறியா, போகக்கூடாத இடத்துக்கு நீ போயிருக்கிற, அது வந்து உங்க கண்ணுக்கு முன்னாடியே காமிக்குவாரு. என்னோட விஷயத்துல வந்து நான் வந்து தியானம் பண்றவங்களோ அடுத்தவங்க எங்காவது தவறான விஷயத்துல தவறான வழியில போறவங்களை வந்து என் கண்ணு முன்னாடி அப்படியே இமேஜ் வந்து அப்படியே விஷன் மாதிரி எனக்கு நிறுத்துவாரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மனிதனும் நீங்க கேட்கலாம், ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நான் இன்னைக்கு நல்லா நடந்தேன். ஏன்னா நீங்க வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவ அறிக்கை பண்ண பிறகு உங்க ஆத்மா வந்து ஆண்டவருக்கு சொத்தாயிடும். சோ அதனால வந்து அவர் காக்க வல்லவரா இருக்கிற, பாதுகாக்க ஒரே தேவன் அவர் மற்ற நம்மள பாதுகாப்பாரு. சோ அதனால வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்கணும். சோ அவர் திட்டவட்டமா நம்மளுக்கு வந்து புரிய வைப்பாரு, காண வைப்பாரு, நீங்க இப்படி இருந்தீங்க இப்படி பண்றீங்கன்னு. சோ நமக்குள்ள வந்து ஒரு சுட்டெரிப்பின் ஆவியை நமக்கு கொடுத்துடுவாரு தேவன் வந்து, நம்மளுக்கு சுட்டெரிப்பின் ஆவி. அதோட ஆதார வசனம் நம்ம படிக்கலாம். ஏசாயால 4:3 வசனம், 4th chapter 3rd வசனம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அடுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினால் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப் பலிகளை அவன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது சீயோனின் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து தேவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவனும் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஆமென். அவர் வந்து நமக்குள்ளவே தங்கி இருப்பாரு.
நான் வந்து டைமண்ட் கிரேடிங் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டைமண்ட் கிரேடிங் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஒரு கல்லை வச்சுட்டு பிறகு டைமண்ட் வச்சுட்டு பிறகு அதோட மிஷின் இருக்கும். நான் வந்து ஐ லென்ஸ்ல பார்ப்பேன், டெஸ்ட் பண்ணுவேன். அது பார்க்கறதுக்கு அந்த ஐ லென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அது பியூரா இருக்கு, நல்ல கல்லா இருக்கு, அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது டெஸ்ட் பண்றதுக்குள்ள அதுல என்னென்ன ஃபிளாஸ் இருக்கு, என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்குது, அதுல வந்து இன்டர்னலி ஃபிளாலெஸ் இருக்கா, VVS 1 VVS 2 அந்த மாதிரி கிரேடிங் வந்துடும். ஸோ அந்த ஷீட்ல வந்து அதுல என்னெல்லாம் கரைகள் இருக்குதுன்னு அந்த ஷீட்ல வந்துடும். ஸோ அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்துக்கும் சுட்டெரிப்பின் ஆவியை கொடுத்திருப்பாரு. உங்களுக்குள்ள இருக்கிற கரைகள் என்னன்றது வந்து அந்த ஷீட்ல வந்துடும். ஸோ அந்த ஷீட்ல வந்தக்குள்ள ஐயோ இந்த மாதிரி கரைகள் இருக்கு, இதெல்லாம் எடுத்துட்டு நீ வந்து சுத்தமாயிக்கோ. ஸோ ஒவ்வொரு நாளும் அவர் வந்து கைட் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த சுட்டெரிப்பின் ஆவி நமக்குள்ள இருக்குது, தங்கி இருக்கும். அதனால தான் வேத வசனம் சொல்லுது, நீங்க வந்து உங்களுக்குள்ளவே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கிற ஆவியானவர் தங்கி இருக்கிறாரு. நீங்க ஃபீல் பண்ணலாம், ஆனா உலகத்துக்கு தெரியாது. இப்ப எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் வந்து எனக்குள்ளவே தங்கி இருக்கிறது வந்து என்ன பாக்குறவங்களுக்கு தெரியாது. இப்ப வந்து நீங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து எனக்குள்ள ஆவியானவர் உட்காந்துட்டு இருக்கிறது தெரியாது. சோ அதோட ஆதார வசனம் நம்ம படிப்போம். சோ நமக்கு வந்து சுட்டெரிப்பின் ஆவியை கொடுத்திருக்காரு, நமக்குள்ளவே அவர் தங்கி இருக்கிறாரு. ஜான் 14:16-17 படிப்போம். 14ஆம் வசனம். அல்லேலூயா. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். சோ ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கிட்டு பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள வச்சுட்டாக்கா அவர் வந்து நம்ம நல்லா கைட் பண்ணுவாரு. ஆனா உலகம் வந்து அது நம்ம பார்க்க முடியாது, அவங்க கண்ணிலே தெரியாது. நம்ம வந்து நமக்குள்ள சுட்டெரிப்பின் ஆவியானவர் இருக்கிறாருன்றது விஷயமே உலகத்துக்கு தெரியாது, பார்க்கறவங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க நல்லா எப்படி எல்லாம் நடக்கிறீங்கன்றது கைட் பண்றவங்களுக்கு தெரியுது. அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் மன்னாடி ஆண்டவரை கெஞ்சி கேளுங்க, ஆவியானவரே எனக்குள்ள நீங்க தங்கியே இருக்கணும், ஒவ்வொரு நொடியும் எனக்கு வந்து வழி நடத்தணும். நான் தவறான வழியில போனா என்னை வந்து திருத்தி எனக்கு வந்து சரியான வழியில காண்பீங்க ஆண்டவரே. நான் போற பாதை வந்து கரெக்டா இருக்கதா, அப்படி தப்பா இருந்தா சொல்லுங்க, நான் போக மாட்டேன்னு அந்த ஒரு முடிவு எடுத்துட்டு ஆண்டவரே வந்து ஆவியானவரை உங்களுக்குள்ளவே தங்கி வச்சுக்கங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்க ஹார்ட்ல இருந்தா, உங்க உள்ளத்துல உங்க இதயத்துல இருந்தாக்கா, உங்க வீட்டுல இருந்தாக்கா, இந்த அசுத்தமான சாத்தாங்க உள்ள நுழையவே முடியாது. அந்த அசுத்தமான சிந்தனை கொடுக்குற அந்த ஈவல்ஸுங்கோ டெவில்ஸுங்கோ உங்களுக்குள்ளவே நுழையாது. சாத்தானுக்கு வழியே கிடையாது. ஸோ அதனால வந்து நீங்க சுட்டெரிப்பின் ஆவியை வச்சுக்கங்க, ஒவ்வொரு நாளும் வச்சுக்கங்க. அதனால வந்து பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் கெஞ்சி கேளுங்க. சரி, அடுத்தது வந்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவனோட வார்த்தைகள் நம்மள இருக்கிற வந்து கதைகளை வந்து காண்பிக்கும். ஸோ தேவனோட வார்த்தைகள் வந்து அவ்வளோ வல்லமையானது. தேவனோட வார்த்தைகள் நம்ம பிடிச்சிக்கினாக்கா அவரோட வார்த்தை வந்து எப்படி தெரியுமா இருக்கும், அந்த வார்த்தையில வந்து நம்ம உறுதியா ஆழமா இருந்தாக்கா அந்த வார்த்தையில நம்ம பலன் கொடுக்கும். அந்த வார்த்தை நம்ம அந்த வார்த்தையில வந்து ஆண்டவரோட வேத வார்த்தையில வந்து பலன் இல்லாத பட்சத்துல நம்மளோட ஆன்மீக வாழ்க்கை பலன் இல்லாம இருக்கும். ஸோ நம்மளோட ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னாக்கா தேவனோட வார்த்தைக்கு வந்து மதிப்பு கொடுத்து அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும். ஏன்னா அந்த வார்த்தையில வந்து உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு. ஸோ அந்த வார்த்தைக்கு யாருமே மறுதளித்து நடக்கக்கூடாது, அந்த வார்த்தை மேல யாரும் சத்தியம் வைக்க கூடாது. ஸோ அந்த வார்த்தைக்கு நீங்க பயபக்தியா நடக்கணும், ஏன்னா அவரோட ஜீவன் இருக்கிற அந்த வார்த்தைகள். ஸோ ஒவ்வொரு நாளும் எல்லாரும் தேவ வசனத்தை படிங்க, டெய்லி படிங்க. படிச்சக்குள்ள உங்களுக்குள்ள ஆண்டவர் வந்து இறங்கி உங்க வேதத்து மூலமா உங்களை கிட்ட பேசுவாரு. அதுல இருக்கிற கதைகள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டு உங்களை விலக்கி உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவாரு. சரி, அதோட ஆதார வசனம் படிக்கலாம். ஹெப்ரூஸ்ல 4:12 4ஆம் அதிகாரம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ கொத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். சரி, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தங்கி இருக்கிற அந்த தப்பான எண்ணங்கள், அந்த
அந்த தப்பான கதைகள் எல்லாம் அங்க தங்கி இருக்கிறதெல்லாம் ஆவியானவர் நீக்கி விடுவாரு. நீக்கி விட்டக்குள்ள நம்ம ஆத்மா வந்து பரிசுத்தம் ஆயிடும். சோ இந்த மாதிரி பரிசுத்தம் ஆகணும்னாக்க என்ன இருக்கணும்? உங்க ஆத்மாக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். சோ பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்தாங்க பிசாசுக்கு இடமே கிடையாது. சோ அந்த மாதிரி வசனம் என்ன சொல்றதுன்னா, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் எங்க இருக்கு? அதே மாதிரி உங்கள் உள்ளத்துல உங்க வீட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்கி இருந்தா அங்க வந்து பிசாசுக்கு இடம் எங்க இருக்கு? சோ அதனால நீங்க இடம் கொடுத்தா மட்டும்தான் வரும். ஏன்னா பாவ அறிக்கை பண்ணிட்ட பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல தங்கிடுவாரு. ஆனா நீங்க மறுபடியும் இடம் கொடுத்தாதான் அவன் நுழைவா. அதுல வெரி கிளியரா இருங்க. நீங்க வந்து அறியாம செய்யற பாவத்துக்கு அவன் வந்து தூண்டி விட்டு உங்களை பாவம் செய்ய வைக்கிறான் பிசாசு. ஆனா ஒரு தடவை நீங்க பாவ அறிக்கை பண்ணிட்டு ஆண்டவரை நீங்க உள்ளத்துல ஏத்துக்கின பிறகு துணிகரமா செய்யற பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. அது நீங்க இடம் கொடுத்தக்குள்ளதான் அந்த பிசாசு மறுபடியும் நுழைய முடியும். ஏன்னா நீங்க பாவ அறிக்கை பண்ணக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துடுவாரு. ஆனா நீங்க இடம் கொடுக்கறதால துணிகரமா பாவம் செய்யறதுனால அவங்க உங்க உள்ளத்துல இருந்து வெளியே போய் பிசாசு உள்ள நுழையுவா. சோ அதனால அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்படி இடம் கொடுக்க கூடாதுன்னா நீங்க வந்து ஒரு உறுதியா ஒரு முடிவெடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல தங்கிடணும். ஏன்னா அவர் உங்களுக்கு ஜீவனா உள்ள இருக்கிறாரு. உலகம் உங்களுக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். உங்களால உணர முடியும். ஏன்னா வசனம் அப்படித்தான் சொல்லி இருக்குது. என்னால உணர முடியுது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறது என்னால உணர முடியுது. அப்படி ஒவ்வொருத்தரும் உணரணும். சோ பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. யோபு என்ன சொல்றாருனாக்கா, 1வது சாப்டர்ல 10-11 படிப்போம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் கொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ ஆறும் என்றான். ஆமென். சரி, அவரோட வீட்டை சுத்தி வேலையை அடிச்சிருப்பாரு. சரி, இப்ப அடுத்தது வந்து ஆண்டவர் வந்து நம்மள இருளின் அதிகாரத்துல இருக்கிற அந்த பிசாசு, இருளின் அதிகாரத்துல இருந்து நம்மளை விடுதலை ஆக்குறதுக்காக அவர் வந்திருக்கிறாரு. நம்மள வந்து பரலோக அவரோட ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும்னு அவர் நினைக்கிறாரு. சோ இருளின் அதிகாரியான பிசாசுல இருந்து நம்மளை விடுதலை ஆக்கி இயேசு கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்த பிறகு அன்பின் குமாரனான ராஜ்யத்துக்கு நம்ம போய் சேருவோம். அதோட ஆதார வசனம் படிக்கலாம். கொலோசியன்ஸ் 1st chapter 13 verse. அன்பின் குமாரனான இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுக்கு ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாக இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். சரி, இருளின் ராஜ்யத்துல அதிகாரியான அந்த ராஜ்யத்துல நம்மளை விடுதலை ஆக்குற ஒரே ஒரு தேவன் அன்பின் குமாரனான ராஜ்யத்துல நம்மள வரவேற்பாரு. ஸோ அவருக்கு வந்து என் தேவன் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை உள்ளுக்குள்ள வச்சுக்கோங்க. உங்க உள்ளத்துக்கு வந்து உங்கள் உள்ளத்துல வந்து இருக்கிற அந்த ஜீவனுக்கு அவர் உயிரை கொடுக்குற ஒரே ஒரு தேவன். அந்த தேவன் வந்து நமக்குள்ள மறைந்து இருக்கிறாரு. அந்த உயிருக்கு வந்து ஜீவனை கொடுக்குற ஒரு தேவன் அவர் மட்டும்தான். இந்த வசனம் படிச்சிடலாம். கொலோசியன்ஸ் 3rd chapterல 1-3 படிங்க. தேவன் நமக்குள்ள மறைந்து இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் விட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மதித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவினுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென். ஏன்னா நம்ம இறந்த பிறகு, ஏன்னா நம்ம வந்து பாவ அறிக்கை பண்ண பிறகு நமக்குள்ள அவர் தங்கிடுவாரு. தங்கிட்ட பிறகு நம்ம இறந்த பிறகு அந்த ஜீவனுக்கு, அந்த ஆத்மாக்கு ஜீவனை கொடுத்து அவர் வந்து பரலோகத்துக்கு கொண்டு போவாரு. அதனால அந்த ஜீவன் வந்து கிறிஸ்துக்குள்ள மறைந்து இருக்கும். சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேர் பார்வையில நம்ம இருக்கிறோம். சோ கவனமா துணிகரமான பாவங்கள் செய்யாதீங்க. ஏன்னா அவர் வந்து இரவும் பகலும் நம்மள வந்து அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? இரவும் பகலும் சேரக்கூடாத ஒரு ஒளியில வந்து அவர் வாசம் செய்யறாராம். சோ அதுல வந்து ஆண்டவர் கிட்ட வந்து யாரெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டு அவரோட பிள்ளைகளை ஆயிட்டு உங்க பாவ அறிக்கை பண்ணுங்கோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் ஏத்துக்குனாங்களோ அந்த ஆத்மாவை அவரு காக்க வல்லவரா இருக்கிறாரு. சோ அதனால இருளின் அதிகாரம், இருளில் வந்து அவர் வந்து இருவும் சேரக்கூடாத ஒரு ஒளியில அவர் வாசம் செய்கிற ஒரே தேவன் நம்ம ஆத்மாவை அவர் பாதுகாப்பாரு. சோ அதோட ஆதார வசனம் 1 தீமோத்தி 6th அதிகாரம் 14-17. ஒருவராய்
மனுஷரில் ஒருவரும் கண்டில்லாதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஆமென். ஆமென். சரி, சோ இந்த ஆத்மாக்கு நித்திய ஜீவனை கொண்டு போற ஒரே ஒரு எண்ணம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. சோ அவர் நமக்குள்ள மறைந்து இருக்கிறாரு. அவர் வந்து இப்ப பாருங்க, நமக்குள்ள அவர் மறைந்து இருக்கிறதுனால நம்ம கண்ணு முழிக்கிறக்குள்ளோ இல்ல தூங்குறக்குள்ளோ இல்ல நம்ம பேசுறக்குள்ளோ நம்ம நடக்கிறக்குள்ளோ போறக்குள்ளோ வரக்குள்ளோ ஒவ்வொரு நொடியிலையும் அவர் இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து அவர் நல்லபடியா நம்மளை கைட் பண்றாரு. ஸோ அதனால வந்து அவர் அந்நாள் வரைக்கும் நம்ம ஒப்பு கொடுத்தது அந்நாள் வரைக்கும் நம்ம ஆத்மாவை அவர் பாதுகாப்பா வச்சிருப்பாரு. சரி, அடுத்த வசனம் நம்ம படிக்கலாம். ப்ராவர்ப்ஸ்ல 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் நம்மளை வந்து கூடவே இருந்து நம்மளை பாதுகாப்பார். நம்மளோட ஆத்மாவை பாதுகாக்கிற ஒரே ஒரு தேவன் அவரு. அந்த ஆத்மா பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா அந்த ஆத்மாவை வந்து ஆண்டவருக்குள்ள மறைந்து இருக்கு, இயேசு கிறிஸ்துக்குள்ள மறைந்து இருக்கு. ப்ராவர்ப்ஸ்ல 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். ஆமென். ஆமென். சரி, இந்த மாதிரி நம்ம நடக்கிறக்குள்ளோ வரக்குள்ளோ போறக்குள்ளோ நம்ம முழிச்சிருந்து இருக்கிறக்குள்ளோ நம்ம கூட நேரம் பேசுற மாதிரி அது உங்களால உணர முடியும். பேசுவார் அவரு. வேதத்தை திறந்த உடனே அவர் பேச ஆரம்பிப்பாரு. அந்த பொருள் உங்களால கேட்க முடியும். ஸோ அதனால வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளவே வச்சுக்கங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறக்குள்ளோ அந்த வார்த்தைகள் வந்து கேட்டு அதன்படி நீங்க நடுங்க. அவரோட கட்டளையை வந்து மீறாம இருங்க. ஜெரேமி என்ன பண்ணாரா, அவரோட வார்த்தை கிடைச்ச உடனே ஏற்றுட்டுனாரா, அவர் அதை சாப்பிட்டாரா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க வந்து மதிப்பு கொடுத்து அதன்படி நீங்க நடுங்க. ஸோ அதுதான் அவரோட விருப்பமும் அவரோட ஆசையும். அவர் ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்க ஒரு வல்லவரா இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தப்பான காரியங்கள் பண்றதுக்குள்ளோ ஆண்டவரே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் சரியா தப்பான்னு ஒரு நொடி நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் திட்டவட்டமா அந்த காரியங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன காரியங்கள் பண்ணிருக்கீங்களோ அதை நம்மளுக்கு காண்பிப்பாரு. ஏன்னா அவர் வந்து நம்ம இதயத்துல ஆழத்துல தங்கி இருக்கிற ஒரே ஒரு தேவன். அது வந்து உலகம்க்கு தெரியாது, அறியாது. சரி, இந்த மாதிரி போதனை எல்லாம் பண்ணிட்ட பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில அப்போஸ்தலர்கள்லாம் நீங்களும் போய் ஜனங்களுக்கு இந்த என்னோட போதனைகளை சொல்லுங்க, பிதாக்கு எப்படி பிடிச்சிருக்கோன்னு. ஸோ அந்த ஆத்மாங்க வந்து பரலோகத்துக்கு வந்து சேரணும். நீங்க எப்படி பண்றீங்களோ அது வந்து பண்ணிட்டு அந்த ஆத்மாங்களை வந்து பாவம் அறிக்கை பண்ண வச்சுட்டு அவங்க பழைய பாவங்கள் பண்ணாதபடி அவங்கள பரலோகத்துக்கு நீங்க கொண்டு வாங்க, சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க சுவிசேஷம் அறிவிங்க. பவுல் வந்து எல்லா ஜனங்களுக்கும் சொல்ல ஆரம்பிப்பாரு, சுவிசேஷ வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிப்பாரு. ஆண்டவர் வந்து ஆவியானவர் எல்லாம் ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கிறாரு. அதனால வந்து நீங்க யாரும் தப்பு செய்யாதீங்கன்னு. ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிடும்னாக்கா, நாங்க போதிச்சதை வந்து நீங்க நீங்க அதை தவறும் போது எனக்கு எரிச்சலா ஆகுதுன்னு அந்த மாதிரி பவுல் சொல்லியிருப்பாரு. என் தேவனோட வார்த்தைகள் நீங்க கேட்டு மீண்டும் அதே பாவத்தை நீங்க செஞ்சீங்கன்னாக்கா எனக்கு வந்து எரிச்சல் ஆகுது உங்களெல்லாம் பாக்குறதுக்குன்னு பவுல் அடிகள் சொல்லியிருப்பாரு. அதோட வசனம் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28, 29, 30 படிங்க. இவை முதலானவைகளை இல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாய் இருக்கிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆமென். அதாவது என்னன்னாக்கா அவர் சொல்றாரு, நான் செம்மையா போதித்ததை வந்து நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாம மறுபடியும் நீங்க பழைய பாவத்தை செஞ்சு தவறான வழியில போற
நான் போயிட்டு இருக்கிறதுக்குள்ள நான் பலகீனனாகி நான் உங்களை சபிச்சு விடுவேணுன்ற தாட்டுக்கு கூட வந்துடுவாராம். ஸோ அந்த மாதிரி சில போதகர் வந்து உண்மையான போதகர் வந்து பேசுறக்குள்ளோ நீங்க அதே மாதிரி அதெல்லாம் கேட்டு அந்த சுவிசேஷ வார்த்தைகள் எல்லாம் கேட்டு மறுபடியும் நீங்க தவறான வழியில அதே சேம் சின்ன நீங்க ரிப்பீட் பண்ணாக்கா அந்த போதகர் வந்து சபிச்சிட்டாக்கா அது பழிச்சிடும். ஸோ அதனால வந்து தயவு செஞ்சு பழைய பாவத்தை யாரும் ரிப்பீட் பண்ணாதீங்க. அதோட ஆதார வசனம் நம்ம படிச்சிடலாம். கலாத்தியன்ஸ்ல 1ஆம் அதிகாரம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். நம்ம வந்து நம்ம இடம் கொடுத்தா தான் மீண்டும் அந்த பிசாசு வருவான். ஸோ அதனால வந்து நீங்க இடம் கொடுக்காதீங்க. உங்க ஆத்மாவை நீங்க பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்நாள் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துக்கிறாங்க, உங்களோட ஆத்மாவை நான் பாதுகாப்பேன். நீங்க இறந்த பிறகு உங்களோட ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுத்து நான் நித்திய ஜீவன் கொண்டு போய் பிதாக்கிட்ட நான் பரிந்து பேசுவேன் உங்களுக்காக. அதனால நீங்க செம்மையான வழியில நடுங்க. மறுபடியும் பழைய பாவத்தை நீங்க செஞ்சீங்கன்னா ஆண்டவரை நிந்திக்கிற மாதிரி ஆகும். சரி, இப்ப நீங்க கேட்கல, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கரைகளை நீக்கிறது ஆண்டவர் வந்து உங்களுக்குள்ள வாசம் செய்யறாரு. சோ பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, நீங்க தான் இடம் கொடுக்கறது. மறுபடியும் துணிகரமான பாவம் வந்து நீங்க இடம் கொடுத்தா தான் வருது, அதனால எங்களுக்கு தெரியாது அப்படி இப்படின்னு நீங்க சொல்ல வாய்ப்பே இல்லை. நித்திய அக்னிக்கு நீங்க போயிடுவீங்க. வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதனால தயவு செஞ்சு துணிகரமா ஆஃப்டர் நீங்க வந்து பேப்டைஸ் ஆயிட்ட பிறகு அவரோட ரத்தத்துல கழுவப்பட்ட பிறகு துணிகரமான பாவம் செஞ்சுனா நித்திய அக்னிக்கு நீங்க போயிடுவீங்க. அது நீங்க தான் இடம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க. உங்க உள்ளத்துல நீங்க தான் அந்த பிசாசுக்கு வழி கொடுத்திருக்கிறீங்க. உள்ள ஏத்துக்கிற பரிசுத்த ஆவியானவரை அசுத்த ஆவின்னு சொல்லிட்டு அந்த கிருபையின் ஆவியை நிந்திச்சு வெளியே அனுப்பி இருக்கிறீங்க. அது உங்களோட மிஸ்டேக் தான். தயவு செஞ்சு அதை ரிப்பீட் பண்ணாதீங்க. எல்லாரும் கேட்கலாம், இந்த நீங்க இப்படி பேசுறீங்களே, பரிசுத்தமா வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, ரொம்பவே டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நீங்க உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க, பரிசுத்தமா வாழ்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஒரு சில 3 வசனத்தை கொடுக்குறேன். டெய்லி அந்த வசனத்தை நீங்க படிங்க. படிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருந்திருக்கிறேன்னா அந்த மாதிரி உங்களால முடியலையா? அந்த ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொல்றாங்க, என்னோட உடம்பை என்னால பாதுகாக்க முடியல, என்னோட மாம்ச இச்சைக்கு வந்து நான் அடிமையாயிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி சொல்றதுக்குள்ள உங்களுக்கு அந்த 3 வார்த்தைகள் நீங்க டெய்லி படிக்கிறதுக்குள்ள அந்த பரிசுத்தத்தை வந்து நீங்க உள்ள ஏத்துக்கங்க. ஸோ அப்போ உங்களுக்குள்ள அந்த ஹோலினஸ் வரும். அந்த 3 வசனத்தை நான் இப்ப சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். இதுதான் வழி. திரும்பி அந்த பாவங்கள் செய்யாதீங்க. துணிகரமான பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. நம்ம படிச்ச மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களை பரிசுத்தமாக்குற இந்த 3 வசனத்தை நீங்க படிச்சுக்கங்க. அப்படி ஒரு வேலை நீங்க தெரியாம செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கு, துணிகரமான பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. சரி, இந்த 3 வசனம் எதுனாக்கா லெவிட்டியஸ் 22ஆம் அதிகாரத்துல 32, 1 தெசலோனியன் 5:23, ஹெப்ரூஸ் 13:20. ஒவ்வொன்றா படிப்போம். லெவிட்டியஸ் 22 அதிகாரத்துல 32ஆம் வசனம். என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆமென். ஆமென். சோ பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தமாக்கிட்டு இருக்கிறாரு. சரி, நீங்க வந்து அவர் உங்க கூடவே ஒவ்வொரு நொடியும் உங்க கூட இருக்கிறப்ப அவர் விலகி போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால வந்து அவர் வேலை உங்களுக்கு வந்து கெட்ட சிந்தனை தாட்டு வந்துச்சுனாக்கா இந்த வசனத்தை நீங்க படிச்சுக்கோங்க. ஐயோ நான் பரிசுத்தமாக்கணும் ஆகணும், ஏன்னா கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு. ஸோ உங்களை வந்து பரிசுத்தமாக்குற ஒரு வார்த்தை இது. அடுத்த வார்த்தை 1 தெசலோனியன் 5th chapterல 23. அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். சரி, ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் நீங்க படிச்சுக்கங்க. உங்களோட ஆவி
ஆத்மா சரீரம் பரிசுத்தமா ஒரு குற்றம் கூட இருக்கக்கூடாது. அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். அதாவது டைமண்ட்ல நான் படிச்சதுனால சொல்றேன், ஃப்ளாலெஸ் அந்த மாதிரி இருக்கணும் நீங்க. ஸோ அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளவே வச்சுக்கோங்க. அடுத்த வசனம் உங்களுக்கு வந்து ஒரு வழி 3 வசனம் சொன்னேன் இல்லைங்களா? அடுத்த 3rd வசனம் வந்து ஹெப்ரூஸ்ல 13:20. நம்மளை வந்து ஆண்டவர் வந்து பரிசுத்தமா காக்குற ஒரே தேவன் அவர் தான். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்துக்கங்க, நான் எப்படியெல்லாம் நடந்திருக்கிறேன்னு. தேவனோட சந்நிதியில போய் நீங்க ஆயத்தமாய் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரை நீங்க சந்திங்க, உங்களால பேச முடியும். இந்த பூமியிலேயே அவருக்கு உங்களால நீங்க பார்க்க முடியும். பரலோகத்துக்கு போய் பார்க்கணும் தான் இல்லை, இங்க இந்த இடத்துலயே நீங்க வந்து ஒரு தடவை பாவ மன்னிப்பு கேட்ட உடனே பரிசுத்த ஆவியானவரோட நிறைவு உங்களுக்கு வந்துடும். அவர் உங்களுக்குள்ள தங்க ஆரம்பிப்பாரு. வசனம் சொல்ற மாதிரி அவரோட வந்து உங்களோட ஜீவனுக்குள்ள மறைந்து இருப்பாரு. உலகம் அது காணாது. அதனால நீங்க கவலையே படாதீங்க, துணிகரமான பாவத்துக்கு இடமே கொடுக்காதீங்க. அவ்வளவுதான். சரி, அடுத்தது ஹெப்ரூஸ்ல 13:20. அல்லேலூயா. நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த மாதிரி ஒரு 3 வார்த்தைகளை படிக்க, டெய்லி படிங்க. யாரெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க அவங்க தான் சொல்றேன் நானு. ஸோ யாரெல்லாம் தியானம் பண்ணுங்க, உங்களோட மைண்டு, உங்களோட சிந்தனை, உங்களோட தாட்டு அதுல எல்லாம் ஆவியானவர் நிறைந்துடுவாரு. ஸோ அதனால உங்களுக்கு தவறான வழியில போக வந்து அனுமதிக்கவே மாட்டாரு. ஸோ அப்படி தவறான வழி, சிந்தனை, யோசனை வருதுன்னாக்கா தயவு செஞ்சு இந்த 3 வசனங்களை படிங்க. உங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்கிக்கங்க. பரிசுத்தமா வாழ முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோட இருங்க. நம்மள வந்து பரிசுத்தமா நம்மளால வாழ முடியும். நம்மளால வாழ முடியாதது ஆண்டவர் சொல்லல நமக்கு. ஏன்னா நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு. ஸோ துணிகரமான பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நமக்கு கரை வேண்டாம், அந்த ஒரு முடிவு எடுங்க. நம்ம கரையில வந்து இருந்ததுனால நம்ம கழுவப்பட்டு பரிசுத்தமாயிட்டோம். மறுபடியும் ஏன் அந்த கரையை வச்சுக்கணும் நம்ம? ஸோ தேவன் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மள பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ தேவன் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தேவன் வந்து நம்மளை வந்து ஹோலியா இருக்கணும்னு விரும்புறாரு. ஸோ அந்த மாதிரி அவரோட கமாண்ட், அவரோட என்னென்ன கட்டளைகள் அதை நம்ம ஃபாலோ பண்ணி பரிசுத்தமா ஆயிக்கலாம். ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமா ஆயிக்கலாம். ஸோ திட்டவட்டமா ஆண்டவர் வந்து நமக்கு எப்படி நடக்கணும்ன்றது வந்து நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு அக்னியான ஆவியானவர் நம்மளை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த ஆவியானவரை நமக்குள்ள வச்சு நம்ம நல்லபடியா வழி நடத்தலாம். துணிகரமான பாவங்கள் செஞ்சு நம்ம அக்னிக்கு பலியாக வேண்டாம். ஏன்னா இறைவனோட பார்வையில அந்த ஆத்மா செத்ததா இருக்கும். ஸோ அதே பாவத்தை நம்ம மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டாம். ஸோ இந்த ஒரு முடிவு எடுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து சங்கீதம் 19:13 படிங்க. ஆண்டவரே, தேவனே, அப்பா இயேசுவே, இந்த துணிகரமான பாவத்திலிருந்து என்னை விலக்கி காத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கேளுங்க. துணிகரமான பாவத்துக்கு உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அதனால வெரி கிளியரா டிக்ளேர் பண்ணி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. தயவு செஞ்சு துணிகரமான பாவங்கள் செய்யாதீங்க. ஸோ இந்த ஒரு வசனத்தை வச்சு நான் பேசி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க வேத வசனத்தை படிச்சு அவரோட வார்த்தைகளை ரிசீவ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு 24 மணி நேரத்துல வந்து 1 மணி நேரம் ஆண்டவர் கொடுங்க. அவர் உங்கள்கிட்ட பேசுவாரு. வார்த்தைகள் மூலமா ஆண்டவர் சொல்லிக்கிறார் வேத வசனத்துல. வார்த்தைகள் மூலமா உங்கள்கிட்ட பேசுவாரு. நீங்க முழிக்கிறக்குள்ள உங்கள்கிட்ட பேசுவாரு, தூங்குறக்குள்ள உங்கள்கிட்ட பேசுவாரு, நடக்கிறக்குள்ள, போறக்குள்ள, வரக்குள்ள நம்மளோட ஆத்மா, ஆவி, சரீரம் எல்லாமே பரிசுத்தமா இருக்கணும்னு தான் அவர் விரும்புறாரு. அவரோட விருப்பமே அதுதான். ஸோ அங்க பிசாசுக்கு இடமே இல்லை, நீங்க கொடுத்தாதான் இடம் இருக்கு. ஸோ அதனால வந்து துணிகரமான பாவங்கள் செஞ்சு அக்னிக்கு பலியாகாதீங்க. ஸோ இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். அதெல்லாம் துணிகரமான பாவங்கள் செய்யாதீங்க. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு செய்தியை எங்களுக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இனி நாங்க இந்த துணிகரமான பாவங்கள் நாங்க செய்ய மாட்டோம் ஆண்டவரே.
ஆவியானவரே எங்களுக்குள்ள நீங்க தங்கி இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நீங்க மறைந்து இருக்கிறீங்க, என்னோட ஆத்மால நீங்க மறைந்து இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் இறந்த பிறகு என்னோட ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவரே நீங்க பரலோகத்துல என்னை கொண்டு போய் நீங்க சேர்த்து பிதா கிட்ட என் பரவா நீங்க பேசுற ஒரு தேவன் அப்பா. அதனால நான் செம்மையா நடக்கிறேன் ராஜா. இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்பா. நாங்க இந்த துணிகரமான பாவத்துக்கு எங்களுக்கு இடம் கொடுக்காதபடி ஆவியானவரை எங்களை நல்ல வழி நடத்தி எங்களை கூட்டிட்டு போய் நீங்க பிதா கிட்ட சேர்க்கணும் ஆண்டவரே. நித்திய ஜீவன் நீங்க கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேங்க ஆண்டவரே. ஆனா அந்த நித்திய ஜீவன் நாங்க பெற்றுக்கொள்ளனா நாங்க என்ன பண்ணணும்ன்றது திட்டவட்டமா எங்களுக்கு தெளிவா சொல்லி இருக்கீங்க ஆண்டவரே. நாங்க இது பண்ணா மட்டும் தான், இதை ஃபாலோ பண்ணாதான் நாங்க நித்திய ஜீவனுக்கே போக முடியும்ன்ற ஒரு விஷயத்தை எங்களுக்கு இன்னைக்கு நல்லா புரிய வச்சதுக்காக நன்றி அப்பா. நம்ம எந்த பாவம் வேணும்னா செய்யலாம், எது வேணும்னா பண்ணலாம், மறுபடியும் பழைய பாவங்களே செஞ்சுட்டு இருக்கலாம், நித்திய ஜீவன் போயிடலாம். அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கிற ஜனங்களை ஆண்டவரே ஆவியானவரே நீங்க மாத்தணும் ராஜா. மாத்தி அந்த ஜனங்களுக்கு புரிய வைங்கள் ஆண்டவரே. அவங்க மீண்டும் அந்த தப்பு செஞ்சாக்கா, துணிகரமான பாவம் செஞ்சாக்கா ஆண்டவரை நிந்திக்கிற மாதிரி, பரிசுத்த ஆவியானவரோட ரத்தத்தை அசுத்த ரத்தம் சொல்ற மாதிரி, காலிலே குமாரனை மிதிக்கிற மாதிரி அவங்க நித்திய அக்னிக்கு போயிடுவாங்கன்ற ஒரு செய்தியை ஆண்டவரே ஆவியானவரை கொண்டு எல்லா ஜனங்களுக்கும் இந்த செய்தி பரவணும் ஆண்டவரே. இனி துணிகரமான எங்களுக்கு பாவம் எங்களுக்கு வேண்டாம் ராஜா. எங்களை நல்லபடியாக வழி நடத்த ஆவியானவரை நீங்க மட்டுமே போதும் அப்பா. நாங்க எல்லாரும் நித்திய ஜீவன் போய் சேரணும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நாம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.